தருமபுரி என்ன அதிமுக கோட்டை. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கலாம், ஆனா தருமபுரிக்கு அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆண்டது. அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் இணைந்து போட்டியிட்டு 100% வெற்றி பெற்ற மாவட்டம் தருமபுரி மாவட்டம். 2021 மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கின்றீர்கள் இந்த மாவட்ட மக்கள். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இந்த 5 ஆண்டு மக்களோட ஆட்சி, மக்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், எல்லா தரப்பிலிருந்து போராட்டங்கள், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், இப்படி தமிழகம் முழுவதும் போராட்டம் போராட்டம் என்று போராட்ட களம் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த நேரத்தில் தேர்தல் வந்திருக்குது. இந்த தேர்தலில் 100% அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெற செய்வீர்களா? திமுக அதனுடைய கூட்டணி டெப்பா செலுக்கின்ற அளவுக்கு செய்வீர்களா? இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்டில் இன்னைக்கு பேசியிருக்கிறார். விந்தையா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமாக வேலைக்கு போயிட்டு இருக்காங்களாம், கண்டுபிடிச்சிட்டார். இது ஏற்கனவே தமிழகத்தில் அதிகமாக பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் தான் நடக்குது. உண்மைதானே? ஆனா ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்ற திட்டமிட்டு அவருடைய நல்ல ஆட்சி பொறுத்து கொள்ள முடியாம பெண்களுக்கு பாலியல் சீண்டல் அதிகமாக இருப்பதாக குறை சொல்லுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் குறை சொல்லல, உங்களுடைய புள்ளி விவரம் குறை சொல்லுது. இன்றைக்கு அந்த புழுகு, ஆகாச புழுகு பேசுற ஸ்டாலின், தமிழக அரசின் உங்களுடைய ஆட்சியினுடைய புள்ளி விவரப்படி பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தும் வழக்குகள் 26,651. நாங்க சொல்லல, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு புள்ளி விவரப்படி 26,651 பேர் இந்த பாலியல் துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. இதுல போக்சோ வழக்கு 18,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக உங்களுடைய அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது.